தாவீதின் விண்ணப்பம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். இயற்கையில் ஒவ்வொரு நாளிலும் பகல் பொழுதும் இரவு பொழுதும் மாறி மாறி வருகிறது. அதுபோலவே நம்முடைய ஜீவியத்தில் கலக்கமும் ஆறுதலும் மாறி மாறி வருகிறது. தாவீது கவலைப்படும் போது கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடுகிறார். அதன் பின்பு அவர் கர்த்தரை துதிக்கிறார். தாவீதின் ஜெபத்தில் முறையிடுவதும் துதிப்பதும் மாறி மாறி வருகிறது. தாவீது தன்னுடைய கலங்குகிற ஆத்துமாவை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். அதே வேளையில் தேவனை பற்றிய நினைவுகளினால் தாவீது தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார். தாவீதின் ஆத்துமா இப்போது அவருக்குள் கலங்குகிறது. அவர் தன்னுடைய கலக்கத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அவர் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் தன்னுடைய ஆத்துமாவின் நிலைமையை கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தனக்கு பிரச்சனைகளும் கவலைகளும் கலக்கங்களும் வரும்போதெல்லாம் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் அவற்றை முறையிடுவது வழக்கம். கர்த்தர் தனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்த சம்பவங்களை எல்லாம் தாவீது இப்போது நினைத்து பார்க்கிறார். தனக்கு இதுவரையிலும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்வார் என்று கர்த்தரை விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறார். தாவீது இப்போது கானான் தேசத்தின் எல்லையில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார். தாவீதின் சத்துருக்கள் அவரை யோர்தான் தேசத்திற்கு துரத்தி விட்டார்கள். தன்னுடைய சத்துருக்களிடமிருந்து தப்பித்து தாவீது தூர தேசத்தில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். சில சமயம் அவர் யோர்தான் தேசத்தில் இருந்தார். அதன் பின்பு அவர் எர்மோன் மலைகளில் தங்கியிருந்தார். இதற்கு பின்பு தாவீது சிறுமலையிலும் இருந்தார். தாவீது எங்கு இருந்தாலும் அவர் கர்த்தரை மறந்துவிடவில்லை. அவர் கர்த்தரை எப்போதும் நினைக்கிறார். தாவீது எங்கு போனாலும் கர்த்தரை பற்றிய நினைவும் அவரோடு கூடவே போகிறது. தாவீது சுற்றி அலைந்த எல்லா தேசங்களிலும் எல்லா மலைகளிலும் அவர் கர்த்தரை நினைத்து பார்க்கிறார். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் ஊற்றுகிறார். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார். கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறார். தாவீது தூர தேசத்தில் இருந்தாலும் அவருடைய சத்துருக்கள் அவரை நெருக்கினாலும் தாவீதின் இருதயம் கர்த்தருக்கு சமீபமாய் இருக்கிறது. தாவீது கர்த்தரை விட்டு விலகி போய்விடவில்லை. கர்த்தரை மறந்து விடவும் இல்லை. கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்து கலங்கியவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: காயின், ஆகார், இஸ்ரவேல், யோபு, தாவீது, ஆசாப், எலியா, யோனா. எர்மோன் மலைகள் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள மலைத்தொடர். சிகரத்தின் உயரம் 9166 அடி. பனிமலை மூடியிருக்கும். பனிமலை போன்று பொழியும். கப்பல் கட்டுவோர் தங்களுக்கு தேவையான மரங்களை இந்த மலை காடுகளில் வெட்டினார்கள். மிருகங்களை வேட்டையாட சிறந்த மலைப்பகுதி. சிறுமலை எர்மோனுக்கும் யோர்தானுக்கும் இடையில் உள்ள சிறுமலை. இதன் மறுபெயர் சீஹோன். சீரியோன், சேனீர். திருமலை வேறு, எர்மோன் மலை வேறு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. கர்த்தர் தன் மீது பிரியமில்லாதிருக்கிறாரோ என்னும் எண்ணம் தாவீதுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் தன் மீது கோபப்படுவதாக தாவீது நினைக்கிறார். ஆனாலும் ஏற்ற வேளையில் தேவனுடைய கிருபை தனக்கு மறுபடியும் கிடைக்கும் என்று விசுவாசித்து தாவீது தனக்குத்தானே தேற்றிக் கொள்கிறார். தேவனுடைய கோபாக்கினை தனக்கு விரோதமாக வருவதை தாவீது காண்கிறார்.
தேவனுடைய கோபம் ஒவ்வொன்றாக தாவீதின் மேல் வருகிறது. அது ஆழத்தை ஆழம் கூப்பிடுவது போல் இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. தாவீது தேவனுடைய கோபாக்கினையின் பிரவாகத்தில் மூழ்கும் நிலைமையில் இருக்கிறார். தாவீதின் கழுத்தளவுக்கு தேவனுடைய கோபாக்கினை பிரவாகித்து ஓடுகிறது. கர்த்தர் தாமே தமது கிருபையினால் தமது கோபத்தை நிறுத்தி தாவீதுக்கு கிருபை காண்பிக்க வேண்டும். இல்லை என்றால் தாவீது தேவனுடைய கோபாக்கினையில் அமிழ்ந்து போவார். கர்த்தருடைய மதகுகளின் இரைச்சல் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருக்கிறது. யுத்தத்தின் தொனியைப் போல அந்த இரைச்சல் தொனிக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் பலவிதமான மேடு வெள்ளங்கள் வரலாம். பேரலைகளும் நம்மை தாக்கலாம். தம்முடைய பாதையில் நாம் சீராக நடப்பதற்காக கர்த்தர் இதுபோன்ற தடைகளை நமக்கு அனுமதிக்கிறார். இவை இயற்கையான தடைகள் அல்ல. இவை தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் நியமிக்கப்பட்டிருக்கிற தெய்வீக தடைகள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கூட பல துன்பங்கள் வரலாம். நமக்கும் சோதனைகளும் வேதனைகளும் உண்டாகலாம். இவை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். இவற்றை குறித்து நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது. சோதனைகள் புதுமையாக இருக்கிறதே என்று ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடாது. அதை கண்டு திகைக்க கூடாது. நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. பரிசுத்தவான்களுக்கு இப்பிரபஞ்சத்தில் சோதனைகள் புதுமையானது அல்ல. ஒருவேளை நமக்கு வரும் தொடர் பிரச்சனைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் ஏற்ற காலத்திலே தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போது கர்த்தருடைய சிந்தையை நாமும் புரிந்து கொள்வோம். தாவீதின் மேல் அலைகளைப் போலவும் திரைகளைப் போலவும் புரண்டு போகிறது. தாவீது அவற்றை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். மனம் வேதனைப்படுகிறார். அலைகள் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக வருவது போல தாவீதுக்கு தேவனுடைய கோபாக்கினை ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. கர்த்தர் தாமே தம்முடைய கோபாக்கினையின் கிரியைகள் மூலமாய் தாவீதை தமக்கு சித்தமான சரியான பாதையிலே வழிநடத்துகிறார். கர்த்தர் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தாவீதுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் தேவனிடத்தில் இருந்து வருவதை தாவீது புரிந்து கொள்கிறார். இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை தனக்கு கிடைக்கும் என்றும் கர்த்தர் தாமே ஏற்ற காலத்தில் இந்த பிரச்சனைகளில் இருந்து தன்னை விடுவிப்பார் என்றும் தாவீது விசுவாசத்தோடு இருக்கிறார். கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். புயலுக்கு பின்பு அமைதி உண்டாகும். தேவனுடைய அலைகளும் திரைகளும் தாவீதின் மேல் புரண்டு போகிறது. இதன் பின்பு தேவனுடைய கிருபை தனக்கு கிடைக்கும் என்று தாவீது நம்புகிறார். தாவீதின் ஜீவியத்தில் கர்த்தருடைய கோபாக்கினை ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது போல ஒவ்வொன்றாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய கோபாக்கினையின் பிரவாகத்தில் மூழ்கும் நிலைமையில் இருக்கிறார். தாவீது மிகுந்த நெருக்கத்திலும் இக்கட்டிலும் இருந்தாலும் அவருடைய கண்கள் தேவனுடைய கிருபையையே நோக்கி பார்க்கிறது. எல்லா நன்மைகளும் தேவனிடத்திலிருந்தே நமக்கு வருகிறது. கர்த்தரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றின் கண்ணாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய கிருபை கர்த்தருக்கே சொந்தம். தமக்கு சொந்தமானதை கட்டளையிட கர்த்தருக்கு உரிமை உண்டு. நம்முடைய சுய பக்தியினாலோ சுய கிரியைகளினாலோ தேவனுடைய கிருபையை சம்பாதிக்க முடியாது. நம்முடைய பயபக்தியினால் தேவனுடைய கிருபையை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று யாரும் பெருமை பேசவும் முடியாது. தேவனுடைய கிருபை அவருக்கு மாத்திரமே சொந்தம். கர்த்தர் தம்முடைய கிருபையை தமக்கு சித்தமான பிரகாரம் தமக்கு சித்தமானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுக்கும் போது ஒரு ராஜா கட்டளையிடுவது போல கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு கட்டளையிடுகிறார். தம்முடைய கிருபையின் மீது கர்த்தர் தமது தெய்வீக ஆளுகையை செலுத்துகிறார். கர்த்தர் தமது கிருபையை கட்டளையிடுவது போலவே தமது அலைகளையும் திரைகளையும் கட்டளையிடுகிறார். அவை எல்லாமே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார்.
தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய ஆத்மாவில் பகற்காலம் உண்டாகும். இதுவரையிலும் இருளில் இருந்த ஆத்மா தேவனுடைய கிருபையினால் வெளிச்சத்துக்கு வரும். தேவன் தம்முடைய கிருபையை கட்டளையிடும் போது அவருடைய கிருபை அவருக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு கட்டளையிடும் போது அதை நாம் பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ கிருபையை நாம் வரவேற்க வேண்டும். கர்த்தருடைய கிருபைக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையில் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இரா காலத்திலே கர்த்தரை பாடும் பாட்டு தாவீதின் வாயில் இருக்கிறது. தாவீது தன் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் நம்முடைய ஜீவனுக்கு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவிக்கிறோம், நாம் அசைகிறோம். கர்த்தரே நமக்கு எல்லா ஆளுதல்களையும் தேறுதல்களையும் தருகிறவர். அவரே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாயும் ஆரம்பமாயும் இருக்கிறவர். ஆகையினால் நம்முடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்முடைய ஜீவனுடைய தேவனை நோக்கியே ஏறெடுக்க வேண்டும்.